3 நாட்கள் தொடர் மழைக்கு பிறகு இன்றைக்கு மிகவும் பிரகாசமான காலை. சூரிய பகவான் வழக்கம் போல் பகவானுக்கு எதிரே நின்று கொண்டு தனி ஒளி வெள்ளத்தை பாய்ச்ச ஆரம்பித்து விட்டார். பகவானுடைய முகம் அவருடைய உள்ளொளியை சிறிது சிறிதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆழ்ந்து பார்த்தால் அவருடைய கண்கள் இரண்டும் பிரம்மரந்திரத்தில் இருப்பதை பார்க்கலாம். ஒரு ஆழ்ந்த சமாதி நிலை, நிரந்தரமான ஆழ்ந்த சமாதி நிலை. அதைத்தான் பரபிரம்மம் என்று சொல்வார்கள். பிரம்ம ஆனந்தம், சச்சிதானந்தம். இரண்டு என்ற ஒன்று அற்ற மெய்நிலை. ஆயினும் கருணையே உருவான அந்த பரம்பொருள் இரண்டு மட்டுமல்ல, நிறைய நிறைய பொருட்களை சிருஷ்டி செய்து விட்டதால், நிறைய நிறைய உயிரினங்களை சிருஷ்டி செய்து விட்டதால் அந்த ஆனந்தமானது கருணை பிரவாகமாக அவருடைய கைவழியே வாய்ந்து கொண்டிருக்கிறது. கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்த வண்ணம் இருக்கிறார். பகவான் சொல்லியிருக்கிறார், இதை வெறும் சிலை என்று நினைத்து விடாதீர்கள். அதுவும் இந்த பிச்சைக்காரனின் சிலை என்று நினைக்க வேண்டாம். இது என்னுடைய தந்தை. எந்த ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்து காத்து முடிவில் தன்னிடம் இழுத்துக் கொள்கிறாரோ அந்த ஈஸ்வரனின், அந்த பரம்பொருளின் ஸ்வரூபம் இது. இதன் முகத்திலே சூழ்நிலைக்கு தக்கவாறு பாவங்கள் மாறுவதையும் பார்க்கலாம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அது எங்களுக்கு அனுபவமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பகவானிடம், அந்த கருணை பிரவாகத்திடமிருந்து இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கும் முன்பு மிக சுவையான ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பகவானுடைய லீலைகளில் சுவையும் இருக்கும், படிப்பினையும் இருக்கும். இதை திரு ஸ்ரீ கணேசன் அண்ணா அவர்கள் தொடர்ந்து விவரித்துக் கொண்டே செல்கிறார். இதை நாமும் சற்று பார்த்து கேட்டு அனுபவிப்போம். மணக்கண் முன்னால் இந்த நிகழ்ச்சிகளை நடக்க வைப்போம். நாமும் அங்கு அமர்ந்து கொள்வோம். இதை நம் அனுபவமாக ஆக்கிக்கொள்வோம். அதற்காகத்தானே இந்த லீலைகளை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பது. அதில் பெரும் அருள் வரும் என்று நம் பகவான் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இல்லை என்றால் மனம் எதையோ குப்பைகளை சுமந்து கொண்டு அசை போட்டு நம்மையும் குப்பையாக்கிவிடும். ஸ்ரீ கணேசனா சொல்கிறார், ஒரு முறை இளையராஜா அவர்கள், த மியூசிக் டைரக்டர், தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக இசை ஞானி என்று போற்றப்படும் திரு இளையராஜா அவர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்த சமயம் அது. அவருக்கு ஒரு நாள் காஷ்மீரிலிருந்து மிக அற்புதமான ஆப்பிள் பழங்கள் வந்துவிட்டன. அவைகளை ஒரு கூடையில் வந்து இறங்கியிருந்தன. அவருடைய மனதை பாருங்கள். அதை உடனே எடுத்துக்கொண்டு வந்து நம் சுவாமியிடம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமா ஓடோடி வந்தாராம். அந்த கூடை பழங்களை எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை வந்தாரா. அன்றைக்கு காலையிலேயே திரு கணேசண்ணா அவர்களும் திரு இளையராஜா அவர்களும் நம்முடைய பகவானை காண சந்நிதி தெருவுக்கு சென்று விட்டார்கள். பகவான்
அவர்களை வரவேற்று உட்கார வைத்து பேசி நன்கு ஆசீர்வதித்தார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த நேரம் ஆகிவிட்டது. உடனே பகவான் சொன்னார், ஒரு 7:30 மணி இருக்கும். இவர்கள் மிகவும் சீக்கிரமாக சென்றதனால் 7:30 மணி ஆனவுடன் இந்த பிச்சைக்காரன் உங்களை நன்றாக பார்த்து விட்டான். இன்றைக்கு கணேசனுக்கு ஆபீஸ் வேலை இருக்கும், அதனால் உங்களை இந்த பிச்சைக்காரன் விடை கொடுக்கிறான் என்று சொன்னாராம். அப்பொழுது கணேசன் அவர்கள் ரமணாசிரமத்தின் தலைவராக இருந்தார். சரியாக 9 மணிக்கெல்லாம் அவருடைய ஆபீஸ் ஆரம்பித்துவிடும். 9:30 மணிக்கு அவருடைய அசிஸ்டண்டாக தொண்டாற்றி கொண்டிருந்த அனுராதா அம்மா அவர்கள் ஆபீஸுக்குள் நுழைந்து விடுவார்கள். பகவானுக்கு தெரியாதா என்ன? அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் உங்களை இப்பொழுது உங்களுக்கு விடை கொடுக்கிறான் என்று சொல்லி இளையராஜா கொண்டு வந்திருந்த அந்த கூடைகளிலிருந்து 2 ஆப்பிள் எடுத்து கணேசண்ணாவுக்கும் 2 எடுத்து ஸ்ரீ இளையராஜா அவர்களின் கைகளிலும் வைத்தார், விடை கொடுத்தார். அன்றைக்கு நேராக இருவருமாக ரமணாசிரமம் வந்தார்கள். கணேசண்ணா அவருடைய ஆபீஸில் போய் உட்கார்ந்து கொண்டார். அந்த பகவான் கொடுத்த 2 ஆப்பிள்களும் அவருடைய மேஜையில் வைத்திருந்தார். ஒன்றை அனுராதா அம்மாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. சிறிது நேரத்திற்கெல்லாம் அனுராதா அம்மா அவர்கள் நுழைந்தார்கள், ஆபீஸில் நுழைந்தார்கள். அவர்கள் அந்த சமயத்தில் தினம் காலையிலேயே விடிகாலையிலேயே யாரோ ஒருவருடன் சேர்ந்து மலை சுற்றி வந்து அருணாச்சலேஸ்வர் கோவிலில் போய் தரிசனம் செய்துவிட்டு சில நாட்கள் அப்படியே பகவானுடைய சன்னதி திரு வீட்டுக்கும் சென்று அவரை தரிசிப்பது வழக்கம். அன்றைக்கும் அப்படித்தான். அவர் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்றுவிட்டு பகவானை சென்று தரிசிக்க வேண்டும் என்ற உந்துதலுடன் அங்கே வந்தார். அவரும் சுந்தரி அம்மா என்பவரும் இருவருமாக உள்ளே நுழைந்தார்கள். பகவான் அவர்களை ஆசீர்வதித்து ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தார். அதன் பிறகு அவர் ரமணாசிரமம் வந்து அங்கே உள்ளே சன்னதியில் சென்று நமஸ்காரம் செய்துவிட்டு திரு கணேசனாவின் ஆபீஸுக்குள் நுழைந்தார். அவர்களுடைய வேலை நேரம் 9:30 மணிதான். அன்றைக்கு இந்த விசேஷத்தின் காரணமாக கணேசனாவும் மிகவும் சீக்கிரமாகவே வந்துவிட்டார். அனுராதா அம்மா மலையை சுற்றி வந்து பிறகு ஆபீஸுக்குள் நுழைந்தார். அவருடைய அஃபிஷியல் ஒர்க்குக்காக அல்ல, கணேசன் அங்கு இருப்பதை தெரிந்து உள்ளே நுழைந்தார். அப்பொழுது இந்த 2 ஆப்பிள் பழங்களை பார்த்து விட்டார். உடனே கணேசனா சொன்னார், இளையராஜா அவர்களும் நானும் இன்று காலை சென்றிருந்தோம் பகவானை பார்ப்பதற்கு, சுவாமியை பார்ப்பதற்கு. சுவாமி அவர்கள் 2 ஆப்பிள் கொடுத்திருக்கிறார், ஒன்று உங்களுக்கு என்று சொன்னார். அனுராதா அம்மாவிற்கு வந்ததே கோபம். ஆஹா, உங்கள் இருவருக்கும் இப்படி ஒரு நல்ல சிறந்த ஆப்பிள்களை கொடுத்திருக்கிறார் பிரசாதமாய். நான் 3:30 மணி நேரம் மலையை சுற்றிவிட்டு அவரை சென்று தரிசித்தால் எனக்கு ஒரு வாழைப்பழம், சுந்தரி அம்மாவுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்திருக்கிறாரே. நீங்கள் இருவரும் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரமத்துக்கு தலைவர், ஆசிரமத்தை நடத்தி வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, ரமண மகரிஷியுடைய கிராண்ட் நெவ்யூ, அவருடைய சகோதரரின் பேரன் நீங்கள். அதனால் உங்களுக்கு ஆப்பிள். திரு இளையராஜாவும் பிரபலமான ஒரு இசை டைரக்டர், அதனால் உங்கள் இருவருக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவ்வளவு நேரம் கடவுளையை நினைத்து கொண்டு 3:30 மணி நேரம் மலை சுற்றி அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு போய் பிறகு இவரை வந்து தரிசித்திருக்கிறோம். நீங்கள் வெறுமே காலையில் எழுந்தவுடன் நேராக அவரிடம் சென்றிருக்கிறீர்கள். பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்திருக்கிறார் உங்கள் சுவாமி என்று சற்று கோபமாக பேசிவிட்டார்.
திரு கணேசண்ணா அவர்களை சமாதானப்படுத்த பார்க்கிறார்கள். இல்லை இல்லை, இது ரெண்டில் ஒன்று உங்களுக்காகத்தான் கொடுத்தார் என்று. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிவிட்டார். அவர் வீடு ரமணாசிரமத்திற்கு எதிரிலேயே இருக்கிறது. சாவித்ரி என்று அதற்கு பெயர். இது நடப்பது ஒரு 7:30 மணியிலிருந்து 8 மணிக்குள் இருக்கும். பிறகு அவர் வழக்கம் போல் 9:30 மணிக்கு ஆபீஸ் ஒர்க்குக்காக அனுராதா அம்மா உள்ளே நுழைந்தார்கள். அப்பொழுது சொன்னார்களாம், இவர் கோபமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கணேசனா சொன்னார்களாம், அம்மா சற்று நிதானியுங்கள், சுவாமி நீங்கள் இப்போது சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை, அவருக்கு தெரியாததே கிடையாது. இப்பொழுது நீங்கள் என்னிடம் பேசியவைகள் எல்லாம் கூட அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். அதனால் ஜாக்கிரதையாக பேசுங்கள் என்று எச்சரித்தாராம். அனுராதா அம்மா நம் அனைவரையும் ஒரு பிரதிநிதியாக இந்த ரோலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் அப்படித்தான் நினைத்துக் கொள்வோம். நமக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அவர்களை பாராட்டுவோம். நிறைய கிடைத்த பிறகும் ஏதேனும் ஒன்று தவறிவிட்டால் உடனே அவர்களை கொண்டு போய் எங்கோ தள்ளிவிடுவோம். அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள், 9:30 மணிக்கு வந்து கணேசனாவிடம் ஒரு 8 மணி இருக்குமா அவர் வீட்டில் இருந்தார். அப்பொழுது LIC ஜெயராம் அவர் அப்பொழுது நிறைய நேரம் பகவானுக்கு அணுக்க தொண்டராய் தொண்டாற்றி வந்து கொண்டிருந்தார். அவர் ஆபீஸ் செல்வதற்கு முன்பு பகவானிடம் சென்று அவருக்கு வேண்டியதை செய்வார். சில சமயம் காலை ஏதேனும் அவருக்கு சாப்பிடவும் எடுத்துச் செல்வார். கஞ்சியோ ஏதோ ஒன்று எடுத்துச் செல்வார். அவர் அந்த அன்றைக்கும் அந்த மாதிரி சென்ற பொழுது பகவான் அவருடைய கூடையிலிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து, இதை கொண்டு போய் உடனடியாக நீ அனுராதா அம்மா வீட்டில் அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும், நீ ஆபீஸுக்கு போவதற்கு முன்பு இதை செய்துவிட வேண்டும், உடனே செல், இங்கிருந்து நேராக நீ அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். அவர் வேகமாக அங்கிருந்து கிளம்பி, ஏனென்றால் சன்னதித்தர் எங்கே இருக்கிறது, ரமணாசிரமம் எவ்வளவு தூரம், அங்கேருந்து வந்து அனுராதா அம்மா வீட்டு கதவை தட்டி அவர் கையில் அதை கொடுத்தார். கணேசனா சொன்னார், நான் சொன்னேன் அல்லவா, எச்சரித்தேன், சுவாமி நீ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அன்றைக்கு சாயந்திரம் கணேசனா சொன்னாராம், சுவாமி இவ்வளவு செய்திருக்கிறார், நீங்கள் இங்கே பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு உடனே பதிலளிப்பது போல் அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நாம் போய் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா, வாருங்கள் போகலாம் என்று கூப்பிட்டாராம். அனுராதா அம்மாவுடைய சகோதரிகளும் அன்றைக்கு வந்திருந்தார்கள். ஆக எல்லோருமாக சேர்ந்து பகவானிடம் சென்றார்கள். ஒரு 4 மணிக்கு மாலை தரிசனம் ஆரம்பிக்கும். 4லிருந்து 6 மணி வரை இருக்கும். ஆனால் சில சமயம் அது நீண்டு 7:30 8 மணி என்று போகும். அங்கே போன உடனே பகவான் அன்றைக்கு ரொம்ப ஒரு சீரியஸ் மூடில் இருந்தாராம். அனுராதா அம்மாவையும் அவருடைய சகோதரிகளையும் இடம் குறிப்பிட்டு உட்கார வைத்தாராம். அவருக்கு எதிரே கணேசனாவுக்கு உட்கார இடமே கொடுக்கவில்லையா. கணேசனை பார்த்து அன்றைக்கு என்றும் இல்லாமல் தம்பி என்றாராம். தம்பி, அந்த கேட்டில் போய் நிற்போம், அங்கே வெளியே கூட்டம் இருக்கிறதே, ஒருவரா உள்ளே அனுப்புவோம் என்று சொன்னாராம். அன்றைக்கு த சீஃப் ஆஃப் ரமணாசிரமத்தின் தலைவர் பிரசிடென்ட் கணேசண்ணா அவர்களுக்கு கேட் கீப்பர் வேலையை கொடுத்து விட்டார். கணேசனாவுக்கு ஒரே ஆனந்தம், அவருக்கு ஒரே நன்றி உணர்ச்சி பெருகியது. சுவாமி நமக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து விட்டாரே, ஆடாடா எப்பேற்பட்ட பாக்கியம் என்று கொண்டாடி அவர் போய் அந்த கேட்டின் அருகில் நின்று கொண்டார். ஒவ்வொருவராக உள்ளே விட்டார். அன்றைக்கு அவருடைய அனுராதா அம்மாவுடைய சகோதரிகள் எல்லோரும் நிறைய வாழைப்பழங்கள் வாங்கி சென்றிருந்தார். சுவாமி கணேசன் அந்த கேட் கீப்பர் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் அந்த தம்பியை உட்கார சொல்லிவிட்டார் பகவான்.
ஒவ்வொருவருக்கும் அனுராதா அம்மாவை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு வாழைப்பழத்தை போட்டார். சகோதரிகள் ஒவ்வொருவர் கையிலும் வாழைப்பழத்தை போட்டார். கணேசண்ணாவுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை. கணேசண்ணா மிகவும் ஹாப்பியாக எப்பேற்பட்ட பாக்கியம் பாக்கியம் என்று அவர் அந்த கேட்டில் இருந்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருவராக உள்ளே விட்டுக் கொண்டிருந்தார். அது முடிந்த பிறகு அதற்குள் இவர்களை எல்லாம் நீங்கள் உடனே சாப்பிடுங்கள் இந்த வாழைப்பழத்தை என்று சொன்னார். பகவான் முகம் மிகவும் சீரியஸாக இருந்தது. இவர்கள் எல்லோரும் அடுத்தடுத்து அவசர அவசரமாக வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடித்தார்கள். அந்த தோழிகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கணேஷா, தம்பி, இங்கே வருவோம், இந்த வாழைப்பழ தோழிகளை எல்லாம் கையில் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு வெளியே போடுவோம் என்றார். ரமணாசிரம தலைவருக்கு ஒரு உத்தரவு பகவான். அவர்கள் அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டவர்களுடைய வாழைப்பழ தோழிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு போட வேண்டும். மிகவும் சந்தோஷம். இன்னும் சந்தோஷம் கணேசனாவுக்கு. மகான்களின் அருமை தெரிந்தவர். உடனே அந்த வாழைப்பழ தோழிகளை எல்லாம் கையில் எடுத்து வெளியே வீச இருந்தாராம். தம்பி, அங்கே போடக்கூடாது தம்பி, வெளியிலே அங்கே போய் குப்பை தொட்டி இருக்கும், அதில் கொண்டு போய் போட வேண்டும். வெளியில் அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டங்களுக்கு முன்னால், அத்தனை பேருக்கு முன்னால் ரமணாசிரமத்தின் தலைவரை தன்னுடைய கதவு காப்பாளராக நிறுத்தி இந்த வேலைகளை எல்லாம் வாங்கிக் கொண்டிருந்தார் பகவான். அவர் அத்தனை பேர் எழுத்தால் எதிரே அந்த வாழைப்பழ தோழிகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டி தேடி அதில் போட்டுவிட்டு வந்தாராம். அதற்குள் இங்கே அனுராதா அம்மாவிற்கு மனதிற்குள் எல்லாம் புரிந்து விட்டது. இந்த நாடகம் பகவான் கணேசண்ணா எப்படி விழுந்து விழுந்து தொண்டு செய்கிறார், தான் ரமணாசிரமம் தலைவர் என்ற நினைப்பு இல்லை, பகவான் நமக்கு வேலை கொடுத்து விட்டாரே என்ற ஒரு சந்தோஷம், நன்றி அவருக்கு. அவர் எவ்வளவு எளிமையாகவும் அடக்கத்தோடும் பகவானுடைய எரண்ட் பாய் என்று சொல்வார்கள், எடுபிடி ஆளாக அவர் வேலை செய்கிறார். தாம் எப்படி இவரை எடை போட்டு விட்டோம். இங்கு அனுராதா அம்மாவாக பார்க்காதீர்கள், நாம் ஒவ்வொருவரையும் அந்த இடத்தில் வைத்து பாருங்கள். நாம் எல்லோரும் அப்படித்தான். அவசர அவசரமாக ஏதேனும் ஒரு முடிவுக்கு, யாரை பற்றியும் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டே இருப்பதுதான் மனதினுடைய இயற்கை. அனுராதா அம்மாவிற்கு உடனே புரிந்துவிட்டது. அவர் மனதிற்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இந்த நாடகம் எதற்கென்று புரிந்து விட்டது என்று மனதிற்குள் சொன்னாராம். அவர் மன்னிப்பு கேட்டவுடனே ரொம்ப ஸ்டர்னாக இருந்த அவருடைய முகம் சற்று கண்டிப்பாக கடுமையோடு இருந்த அவருடைய முகம் உடனே மலர்ந்து விட்டதாம். பழைய புன்சிரிப்பு, பெரும் சிரிப்பெல்லாம் அவரிடம் வந்து விட்டதாம். கணேஷா, தம்பி தம்பி என்று, தம்பி இப்பொழுது கணேசனாக மாறிவிட்டார். கணேஷா, இங்கே வந்து உட்காரும், வா வா வந்து உட்கார், கம் கம் கணேஷா, கம் அண்ட் சிட் ஹியர் என்று அருகில் கூட்டு உட்கார வைத்து விட்டார். அவர் உட்காரும், வழக்கமாக உட்காரும் இடம். அதை நான் நம்பர் 1 சீட் என்று சொல்வேன் எப்பொழுதும். அதற்காக நான் நிறைய பொறாமைப்பட்டிருக்கிறேன், நிறைய அழுதிருக்கிறேன். அந்த நம்பர் 1 சீட்டில் அவரை உட்கார வைத்து விட்டார். அதன் பிறகு அவர்கள் எழுந்து நமஸ்காரம் செய்தார்கள். கணேசன், நாம் இதில் நன்றாக வேலை பார்த்தாய் என்பதற்கு பெரிதாக 4 அடிகள் கொடுத்தார். உடனே அனுராதா அம்மாவும் எழுந்து நமஸ்காரம் செய்தார்கள். அவர்கள் முதியிலும் நன்கு பெரிய 4 அடிகள். இந்த அடிகளுக்காக நாங்கள் எல்லோரும் தவம் இருப்போம். நம் முதியில் அடி விழாதா? அவர் கையிலிருந்து ஒரு அடி விழாதா? நம்மிடம் இருக்கும் வேண்டாதவைகள் எல்லாம் உதிர்ந்து விடுமே. எப்பேற்பட்ட அடி அது! வாமனா அவதாரத்தில் அந்த சிறிய குழந்தையின் அந்த பிஞ்சு கால், பிஞ்சு பாதமானது மகாபலி சக்கரவர்த்தி தலையில் வைத்து பாதாளத்தில் அழுத்திய அடியல்லவா அது. நம்முடைய அகங்காரம் அப்படித்தானே விஸ்வரூபம் எடுக்கிறது. எடுத்து எல்லோரையும் நாம் விமர்சனம் செய்து கொண்டிருப்பதே வாழ்க்கையாக கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை மிகவும் பெருமையோடு செய்வார்கள்.
அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்வார்கள் என்றால், இறைவனின் சித்தத்தால் நான் பண்ணுகிறேன், இறைவன் எனக்கு இந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார், இவர்களையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக, மற்றவர்களை திருத்துவதற்காகத்தான் என்னை கடவுள் இந்த விமர்சனங்கள் செய்ய வைக்கிறார் என்றெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிக் கொள்வார்கள். அதுதான் நம்முடைய மனம், அது இயற்கை. அதற்காக நாம் அவர்களிடம் கோபித்துக் கொள்ளவும் வேண்டாம், நம் மனமும் அதுதானே. ஆனால் பகவானுடைய அருளினால் அந்த பிஞ்சு பாதம் எப்படி விஷ்ணு பாதமாக ஆகி மகாபலியை தலையில் காலை வைத்து கீழே அழுத்தி பாதாளத்துக்கு அனுப்பியதோ, அதே மாதிரி நம்முடைய ஈகோ, நம்முடைய அகங்காரத்தின் மேல் பகவானுடைய அடி விழும்பொழுது அது எங்கோ சென்று பாதாளத்தில் ஒதுங்கிவிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய பாதம் கிடைக்கும். அந்த ஒப்பு உயர்வற்ற அந்த பாதம் கிடைக்கும். அன்றைக்கு இந்த ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி பகவான் அதை மிகவும் சுவைபட சொல்கிறார். கணேசன் ஆங்கிலத்தில் எழுதுகிறார், அன்றைக்கு எங்களுக்கு சவுண்ட் பிளெஸ்ஸிங் என்றார். ஏனால் பட் பட் என்ற அடி சத்தமாக விழுந்ததல்லவா அவர்கள் முதுகில். அதனால் சவுண்ட் என்று இங்கிலீஷில் சொன்னால் மிகப்பெரிய என்ற ஒரு அர்த்தம், மகத்தான என்ற ஒரு அர்த்தம். அந்த சவுண்ட் பிளெஸ்ஸிங் விழுந்தது எங்கள் முதுகில் என்று. இதை விட்டு எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இதை பற்றி எழுதியிருப்பேன் என்று நினைக்கிறேன் எங்காவது. நான் சன்னதி தெரு வீட்டில் சுதாமாவில் வந்து குடியிருக்க ஆரம்பித்த பொழுது நான் ஒருவள் மட்டும்தான் இருந்தேன் அங்கு. அப்பொழுது காலை மாலை தவறாமல் பகவானுடைய தரிசனத்துக்கு சென்று விடுவேன். அதற்காகத்தான் நாம் வாழ்கிறோம் இல்லையா? பகவானுடைய தரிசனத்துக்காகத்தான் நம்முடைய மூச்சு பேச்செல்லாம். ஓடிவிடுவேன். அந்த மாதிரி இருந்த ஒரு சமயம் 10 மணி தரிசனம் ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த கேட்டை பார்த்து கொள்ளும் திரு சசி அவர்கள் அன்றைக்கு இல்லை, யாருமே இல்லை. கதவு சாத்தியிருந்தது. பகவானே எழுந்து போய் பார்க்கும்படி ஆயிற்று. உடனே எனக்கு ஒரு கவலை வந்தது. அங்கே வெளியில் இருக்கும் பொழுதே சொல்லிவிட்டார்கள், சசிக்கு டியூஷன் கிளாஸஸ் இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு டிகிரி படித்துக் கொண்டிருந்தார், அதற்கு ஏதோ டியூஷன் கிளாஸஸ் இருக்கிறது, அதற்காக அவர் போயிருக்கிறார் என்று. உடனே எனக்கு ஒரு கவலை. அன்றைக்கு கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, சுவாமிக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் இந்த கேட்டை பார்த்துக் கொள்வார்கள்? சுவாமி எழுந்து எழுந்து போய் ஒவ்வொருவரையாக உள்ளே விடுவதென்றால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரே கவலை கவலை கவலை. பகவானை பார்க்கிறேன், மனதில் கவலைப்படுகிறேன். அந்த கவலையில் ஆனால் ஒரு உண்மை இருந்தது. அன்பு என்னுடைய பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அந்த கவலை அன்றைக்கு இருந்தது. அப்பொழுது உடனே பகவான் என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்தார். தேவ்கி, நீ எழுந்து அந்த கதவின் அருகே போய் நின்று கொண்டு எல்லோரையும் ஒவ்வொருவராக உள்ளே விடு என்று சொன்னார். அன்றைக்கு கணேசனாவுக்கு எந்த வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை எனக்கும் கொடுத்தார். அந்த கணேசனா இருந்த பாவத்தில் நானும் இருந்தேன். ஒரே சந்தோஷம், ஒரே பெருமை, எனக்கு தற்பெருமை. இதை இன்றைக்கு எல்லோரிடம் போய் சொல்லிட வேண்டும். பகவான் நம்மை அவருடைய கேட் கீப்பராக இன்றைக்கு வேலை வாங்கி கொண்டார். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் கொண்டாடி நின்று கொண்டு அந்த வேலையை செய்துவிட்டேன். அன்றைக்கு பகவான் என் முதுகிலும் ஒரு 4 அடிகளை கொடுத்தார். கையில் பழங்கள் நிறைய அள்ளி கொடுத்தார். அது முடிந்து விட்டது. மறுநாளைக்கு மறுபடியும் செல்கிறேன். மறுபடியும் சசி வரவில்லை. மறுபடியும் வெளியே கூட்டம். முதல் நாள் மிக எளிமையாக, மிக அடக்கத்தோடு அந்த அன்பின் வெளிப்பாடான கவலை இருந்தது. அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்தார் பகவான். அதற்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி அன்றைக்கு அந்த வேலையை என்னை செய்து வைத்தார். அடுத்த நாள் எனக்கு சற்று கோபம் சசியின் மேல். இது என்ன, இன்றைக்கும் இப்படி தொடர்ந்து, அது 3-4 நாட்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி இவர் தொடர்ந்து பகவானிடம் வேலை பார்க்கிறோம், இதைவிட பெரிய மகத்தான பணி வேறு என்ன இருக்கிறது? இவர் எதற்கு இந்த டியூஷன் கிளாஸஸ்லாம் போக வேண்டும், இந்த டிகிரி எல்லாம் படிக்க வேண்டும்? இங்கே பகவானுக்கு யார் பார்த்து கொள்வார்கள்? பகவானுடைய தொண்டை விட்டுவிட்டு இவர் இங்கு சென்று விட்டாரே, யார் பார்த்து கொள்வார்கள் என்றெல்லாம்
இந்த முறை அந்த கவலையோடு சற்று கோபம் என்பது அகங்காரத்தின் வெளிப்பாடு. ஏதோ நான் மிகவும் கவலைப்பட்டுதான் பகவானுக்கு ஒரு காரியமாக வேண்டும் போலும் அவர் சஷியின் மேல் எனக்கு அந்த கோபம், பகவானுடைய தொண்டை விட்டு வேற ஏதோ செல்கிறாரே என்றெல்லாம் இன்றைக்கு சற்று அகங்காரமும் சேர்ந்திருக்க வேண்டியது. இயற்கையாக அது நடந்தது. பகவான் பார்த்தார், என்னை பார்த்தார், அந்த கதவை பார்த்தார். இந்த அகங்காரம் மறுபடியும் என்ன செய்தது? ஆஹா, இன்றைக்கும் நம்மைத்தான் கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்லப் போகிறார். சரி, ஒரு 4 நாட்கள் நான் இங்கு இருந்து செய்ய முடியும். அதன் பிறகு காலேஜுக்கு ஏதாவது போக வேண்டியிருந்ததினால் நான் போய்விட்டால் இவருக்கு யார் இந்த வேலையை செய்வார்கள்? சஷி தினமும் அந்த டியூஷன் கிளாஸுக்கு போய்விடுவார். நான் இருக்கும் வரை பகவான் என்னை செய்ய சொல்வார். அதன் பிறகு யார் செய்வார்கள்? எவ்வளவு பெரிய அகங்காரம் பாருங்கள். அடி விழப்போகிறது என்று தெரியாமல் குதிக்கும் அகங்காரம் இது. எல்லோருக்கும் இந்த நிலைதான். நான் இப்படி மனதினுள் பலவிதமான எண்ண ஓட்டங்களோடு அமர்ந்திருந்த பொழுது பகவான் என்னை பார்த்தார், கதவை பார்த்தார், என்னை பார்த்தார், கதவை பார்த்தார். நான் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஆஹா, இப்பொழுது எழுந்து என்னை தேவிக்கு கதவை பார்த்துக்கொள் என்று சொல்லப் போகிறார் என்று அதற்காக காத்து கொண்டிருந்தேன். திடம் என்று எழுந்தார், வேகமாக எழுந்தார், போய் கதவை திறந்தார். அந்த மேற்படியிலே உட்கார்ந்து விட்டார். அந்த மேற்படியிலே உட்கார்ந்தபடியே ஒவ்வொருவராக அப்படியே பார்த்து, மை ஃபாதர் பிளஸஸ் யூ. சில பேருக்கு கையை முதுகிலே அடி, சில பேருக்கு கையை தூக்கி ஆசீர்வாதம், சில பேருக்கு ராம் ராம், சில பேருக்கு அருணாச்சலேஸ்வரர் அருள், சில பேருக்கு அப்பா அருள். இப்படி நீண்டு கொண்டே போயிருந்தது. நான் உள்ளே உறைந்து போனேன். அடடா, நாம் எனக்கு புரிந்து விட்டது. நாம் இன்றைக்கு நினைத்தோம் அல்லவா, நாம் இங்கு இருக்கும் வரை நம்மை இதை செய்ய சொல்வார். நாம் போய்விட்டால் இவருக்கு யார் செய்வார்கள்? ஏதோ நான் தான் அவரை பார்த்து கொள்ளும் காலங்காலமாக அவரை பார்த்து கொள்வது போல ஒரு அகங்காரம். அந்த அகங்காரத்துக்கு அவர் எழுந்து போய் வாசலில் உட்கார்ந்த உடனேயே ஒரு பெரிய அடி, மிகவும் சத்தமான அடி. அந்த சத்தம் வெகு நாட்களுக்கு எனக்கு உள்ளே கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த அடி என்றால் பகவான் எல்லாமே சூக்ஷ்மமாகத்தான் செய்வார். எதையும் ரொம்ப வெளிப்படையாக செய்யவே மாட்டார், சொல்லவே மாட்டார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு செய்கையிலும் பொருள் பொதிந்திருக்கும். அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மனதில் புரிந்துவிடும். அது தப்பாது, அவருடைய கணக்கு தப்பாது. அன்றைக்கு அந்த ஒரு பெரிய ஒரு அடியும் ஒரு படிப்பினையும் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு மனதுக்குள் நான் குழைந்து பகவான் தெரியாமல் நான் நினைத்து விட்டேன். இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஓடிவிட்டன. என்னுடைய அகங்காரத்தை மன்னித்து விடுங்கள். என்மேல் கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் கோபம் கொண்டால் நான் எங்கே போவேன்? எனக்கு வேறு யாரும் கிடையாது என்றெல்லாம் புலம்பல், பெரிய 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 புலம்பல். அழுது கொண்டே அங்கு அமர்ந்திருந்தேன். எல்லோரையும் பார்த்த பிறகு ஒரு இடைவெளி வந்தபோது பகவான் கதவை எழுந்திருந்து கதவை மூடிவிட்டு உள்ளே வந்து அமர்ந்தார். மிகவும் சீரியஸாக இருந்தார். பகவான் என்னை மன்னித்து விட. எனக்கு ஒரு பயம், எங்கே இனிமேல் வராதே என்று சொல்லிவிடுவாரோ என்று. நாம் சஷியை வேறு கோபித்துக் கொண்டோம் மனதுக்குள். இப்படி தினம் தினம் கிளாஸுக்கு போகிறாரு, இந்த தொண்டை விட்டு இதை விட முக்கியம் என்ன இருக்கிறது என்றெல்லாம் பேசினோமே. என்னென்னவோ புலம்பிற்று அல்லவா மனம். பகவான் எங்கே வராதே என்று சொல்லிவிடுவாரோ என்று பயம். கையை கூப்பிக்கொண்டு அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தேன். பகவான் ஒரு புன்னகை செய்ய மாட்டீர்களா? நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று எனக்கு காண்பிக்க மாட்டீர்களா என்று வேண்டிக்கொண்டே உட்கார்ந்திருந்தேன். அந்த கருணை தெய்வம் என்னை திரும்பி பார்த்து சிரித்தபடியே கையை தூக்கி ஆசீர்வதித்தார். சிறிது நேரம் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அந்த புன்னகையும் அவருடைய முகத்திலிருந்து மறையவில்லை. உடனே எழுந்து சென்று நானும் அன்றைக்கு அனுராதா அம்மா நமஸ்காரம் செய்தது போல் நானும் அவருக்கு நமஸ்காரம் செய்தேன். நம்மை பார்த்து அவரிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஒன்று. ஆனால் இந்த படிப்பினை இருக்கிறது, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எல்லாவற்றையும் விட பெரிய ஆசீர்வாதம் அந்த படிப்பினை. ஏனென்றால் அந்த படிப்பினையில் உயர் ஞானம் இருக்கிறது. அந்த உயர் ஞானம் அதைவிட மிக உயர்ந்த ஞானத்திற்கு நமக்கு வழிகாண்பிக்கும் அல்லவா? இந்த மிகவும் சுவை மிகுந்த இந்த நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக, மிக அழகாக ரசித்து படிக்கும்படியாக திரு கணேசன் அவர்கள் எழுதியுள்ளார். அவருக்கு நம்முடைய
மனசார நன்றியை சொல்லி இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாததல்ல, ரமணாசிரமம் ஆபீஸில் அனுராதா அம்மா பேசிய பேச்சுக்கள் சன்னதி தெருவில் உள்ள உங்கள் மனதுக்கு எட்டி வித்தின் மினிட்ஸ், சில நிமிடங்களுக்குள்ளேயே ஜெயராமனை அங்கே வரவழைத்து அவர் கையில் ஆப்பிளை கொடுத்து, நீ உடனே அனுராதா அம்மா வீட்டிற்கு போய், அனுராதா அம்மா அவர் வீட்டில் தான் இருக்கிறார் என்றும் தெரிந்திருக்கணும் அல்லவா, போய் கதவை தட்டி அவருடைய கையில் கொடுத்து விட்டு வா, நான் கொடுத்தேன் என்று சொல்லும் இந்த பகவான், உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது?